புத்தளம் காதி நீதிமன்றத்தில் டாக்டர் எம்.ஆர். முகமட் சாதித்தவைகள். புத்தளம் காதி நீதிமன்றத்தில் டாக்டர் எம்.ஆர். முகமட் சாதித்தவைகள். காதி நீதிமன்றம் தொடர்பாக மக்கள் வைத்த அபிப்பிராயத்தை மொத்தமாக மாற்றினார். அதாவது காதி நீதிமன்றம் என்பது ஒரு தரம் குறைந்த நீதிமன்றமாகவும் சமூக அங்கீகாரமற்று இருந்ததை டாக்டர் எம்.ஆர்.எம் ஒரு பலம் வாய்ந்த நீதிமன்றமாகவும் குடும்ப பிரச்சனையை தீர்க்கின்ற சமூக பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த நீதிமன்றமாகவும் ஒரு புதிய பரிமாணத்தை புத்தளம் மாவட்டத்தில் சாதித்து காட்டினார். காதி நீதிமன்றத்தில் இதற்கு முன்னர் பெண்களுக்கு பேச அனுமதி வழங்கவில்லை அல்லது அவர்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த தளம் அமைத்து கொடுக்கவில்லை. 3ஆம் மாதம் 1ஆம் தேதி 2023 இந்த திகதியில் இருந்து பதவியேற்ற டாக்டர் எம்.ஆர்.எம் அதனை அடிப்படையில் இருந்து மாற்றி அமைத்தார். தனது நீதிமன்றம் அங்கூரார்ப்பணம் ஓப்பனிங் டே தினத்தில் ரினோசா என்ற பெண்ணுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தார். இது புத்தளம் காதிமன்றத்தில் நடைபெற்ற முதலாவது சம்பவமும் பெண்களுக்கு தனது உரிமையை கிடைப்பதற்கான அறிகுறியும் காட்டுகின்றது. குழந்தைகளுக்கு அன்பு காட்டுகின்ற கருணை காட்டுகின்ற முன்மாதிரியான நீதிபதியாக புத்தளம் காதி நீதிமன்றத்தில் டாக்டர் எம்.ஆர்.எம் பிரகாசித்தார். குழந்தைகள் நீதிமன்றம் வரும்போது வீட்டிலிருந்து குதூகலத்துடன் சந்தோஷத்துடனும் நீதிபதியை காண வருவார்கள். மற்றவர்களின் குழந்தைகளை தன்னுடைய சொந்த குழந்தைகள் போல நீதிமன்றத்தில் அரவணைத்து அவர்களுக்கு அன்பு காட்டுவார். வருகின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சில இனிப்பு பண்டங்களை வழங்கி குழந்தைகளை மகிழ்விப்பதோடு காதி நீதிபதி காதி நீதிமன்றம் இரண்டையும் பற்றிய உயர்ந்த நல்லெண்ணத்தை வளர்ந்து வரும் சந்ததிகளின் உள்ளங்களில் அழகாக விதைப்பார். அதாவது காதி நீதிமன்றம் ஒரு மனித நேயத்துடன் நட்புறவுடனும் குழந்தைகளோடு நெருக்கமான இணைப்புகளுடனும் இயங்குகின்ற ஒரு நீதிமன்றமாக குழந்தைகளின் உள்ளத்திலும் பெற்றோரின் உள்ளத்திலும் இடம் பிடிக்கின்ற அளவிற்கு நீதிபதி நடந்து கொள்வார். குழந்தை பராமரிப்பு செலவு மனைவி பராமரிப்பு செலவு இவைகளை உடனுக்குடன் மிக இலகுவான முறையில் பணத்தினை பெற வங்கி கணக்கினூடாக தீர்த்து வைப்பார். பராமரிப்பு செலவினை நிர்ணயிக்கின்ற போது கணவன் பக்கத்தில் அவரது வருமானத்தையும் இயலுமையையும் இன்கம் அண்ட் எபிலிட்டி டு பே குறிப்பாக கவனத்தில் எடுத்து கணவனின் இணக்கப்பாட்டுடன் வங்கி கணக்கில் வைப்பிலிட உத்தரவிடுவார். எனவே மனைவியையும் குழந்தைகளையும் உடனுக்குடன் கணவன் வழங்குகின்ற பணத்தை பெறுகின்ற அளவிற்கு இலகுவான வழி அமைத்து கொடுப்பார். அதேவேளை வங்கியில் பணம் வைப்பு செய்தவுடன் தனது குழந்தைகளை கணவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற கட்டளையை மனைவிக்கு இடுவார். இதுவரை காதி நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத நடைபெற்று வருகின்ற நிகழ்வில் கணவனுக்கு குழந்தையை பார்ப்பதற்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரியான நீதிபதியாக டாக்டர் எம்.ஆர்.எம் விளங்குவார். மனைவி கேட்கின்ற குழந்தை பராமரிப்பு செலவினை நீதிபதி கணவனிடம் இருந்து பெற்றுக் கொடுப்பது எந்த அளவு முக்கியமோ அதைவிட தந்தை குழந்தை உறவினையும் அன்பை பகிர்வதையும் நீதிபதி தனது பொறுப்பில் மிக பிரதானமான பணியாக செய்து முடிப்பார். எனவே உடைந்த குடும்பங்களையும் புரோக்கன் ஃபெமிலிஸ் அண்ட் தியர் ரிலேஷன்ஷிப் உறவுகளையும் மீள்கட்டியெழுப்புகின்ற பாரிய அறப்பணியினை டாக்டர் எம்.ஆர்.எம் செய்து வருகின்றார். காதி நீதிமன்றம் என்றால் தலாக் வழங்குகின்ற நீதிமன்றம் என்ற அடிப்படையில் எண்ணக்கரு முஸ்லிம் சமூகத்தில் இருப்பது மட்டுமல்ல, MMDA சட்ட புத்தகத்தின் முகப்பு தலைப்பாக இருப்பதையும் புத்தளம் காதி நீதிபதி டாக்டர் எம்.ஆர்.எம் விரும்பவில்லை. அதாவது காதி நீதிமன்றம் என்றால் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கின்ற நீதிமன்றமாகவும் எ கோர்ட் ஃபார் ரிகன்சிலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற நீதிமன்றமாகவும் குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற நீதிமன்றமாகவும் புதிய பரிமாணம் ஒன்றினையும் எண்ணக்கருவினையும் அடிப்படையில் இருந்து உருவாக்க விரும்புகிறார். அதற்கான கலந்துரையாடல்களை நீதிபதிகளுக்கு மத்தியிலும் சமூகத்தின் மத்தியிலும் உருவாக்கி கொண்டு வருகின்றார். காதி நீதிமன்ற நடைமுறைக்கு நிர்வாகத்திற்கும் தேவையான தஸ்தாவேஜுகளையும் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் காதி நீதிமன்ற காதி கோர்ட் ஆபரேஷன் புதிதாக உருவாக்கினார். மொத்த முகாமைத்துவத்தையும் நவீன கண்ணோட்டத்தில் உயர்தரத்திற்கு கொண்டு வந்தார். இலங்கையில் ஒரு முன்மாதிரியான முதல் தரமான காதி நீதிமன்றமாக புத்தளம் காதி நீதிமன்றத்தை அடிப்படையில் இருந்து மாற்றினார். ஒரு வழக்கொன்று வருகின்ற போது வழக்கினை பதிவு செய்வதுடன் வாதிக்கு தேவையான சகல அறிவுறுத்தல்களையும் டாக்குமெண்ட் செய்து வாதியின் ஃபைல் எனும் அவரது கையில் ஒப்படைப்பார். உடனே பிரதிவாதிக்கு ஆக குறைந்தது 3 தடவை நீதிமன்ற அழைப்பாணையை அனுப்பி நீதிமன்றத்திற்கு வரவழைப்பார். பிரதிவாதி வராத பட்சத்தில் கிராம சேவகரின் ஊடாக அல்லது அப்பிரதேச பள்ளி நிர்வாகத்தின் ஊடாக நீதிமன்ற அழைப்பாணையும் ஒப்படைப்பார்.
அதுவும் வெற்றியளிக்கவில்லை என்றால் போலீசில் என்ட்ரி ஒன்றினை பதிவு செய்து போலீசின் ஊடாக பிரதிவாதியை தேடுவார். ஆணுக்கு தெரியாமல் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு தெரியாமல் ஆணுக்கும் எந்த தீர்ப்பினையும் வழங்க மாட்டார். டாக்டர் எம்.ஆர்.எம். நீதிமன்றத்தில் வாதியையும் வாதியின் குடும்பமும் பிரதிவாதியும் பிரதிவாதியின் குடும்பமும் நீதிபதிக்கு முன்னால் ஆஜராகாமல் எந்த ஒரு தீர்ப்பினையும் வழங்க மாட்டார். நீதியின் சிகரமான தெளிவான விசாரணையின் ஊடாக ஒரு முன்மாதிரியான நீதிபதியாக டாக்டர் எம்.ஆர்.எம். திகழ்கின்றார். எனவே புத்தளம் மாவட்ட மக்களின் மத்தியில் பாரிய ஒரு செல்வாக்கினையும் புகழையும் வெரி பாப்புலர் அண்ட் இன்ஃப்ளூயன்சியல் ஜட்ஜ் பெற்று தலை நிமிர்ந்து நிற்கின்றார். முதலாக இலங்கை வரலாற்றிலும் முஸ்லிம் உலக வரலாற்றிலும் புதிய ஒரு எண்ணக்கருவான காதி பேங்கிங் சிஸ்டம் என்ற ஒரு காதி வங்கி முறைமையின் உருவாக்குகிறார். இது அவருக்கு இறைவன் வழங்கிய புதிதாக சிந்திக்கும் ஆற்றலின் பிரதான படைப்பாகும். இப்படி ஒரு எண்ணக்கரு இலங்கை வரலாற்றிலோ முஸ்லிம் உலக வரலாற்றிலோ எங்குமே பேசப்படவில்லை. இந்த காதி வங்கியின் முறைமையின் ஊடாக காதி நீதிபதிகளுக்கு சம்பளத்தை அதிகரித்து சகல பணிகளையும் செய்த அவர்களின் குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லதோ எதிர்காலத்தினை உருவாக்குதல் போன்ற பணிகளோடு முறிவடைந்த குடும்பங்களின் தலாக் சொல்லப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளுக்கும் தேவையான சகல பணிகளையும் செய்த காதி வங்கி முறைமையை இவர் உருவாக்கிறார். புத்தளம் காதி நீதிமன்றத்தில் டாக்டர் எம்.ஆர்.எம். எக்ஸ்க்ளூசிவ் இனோவேஷன் வருடாந்த காதி நீதிமன்ற மாநாடுகளை உருவாக்க வேண்டும் என்ற இன்னுமொரு புதிய சிந்தனையையும் டாக்டர் எம்.ஆர்.எம். பேசி வருகின்றார். காதி கோட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். எனவே இதுவரை இவ்வாறான ஒன்று இலங்கை வரலாற்றில் நடைபெற்று வரவில்லை. அதற்கான எண்ணக்கருக்களையும் ஆயத்தங்களையும் புத்தளம் காதி ஜட்ஜ் டாக்டர் எம்.ஆர்.எம். நடாத்தி வருகின்றார். சுருக்கம் என்னவெனின் காதி நீதிமன்ற வரலாற்றில் புத்தளத்திற்கும் மட்டுமல்ல முழு இலங்கைக்கும் பாரிய தாக்கத்தினையும் முறைமை மாற்றத்தினையும் உருவாக்கி கொண்டு வருகிறார்.